வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நாம இந்தியாவோட ராஜநாகத்துக்கும் ஆப்பிரிக்காவோட பிளாக் மாம்பா பாம்பு இனத்திற்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இதை நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல போறோம். ஸோ செம்மையான வீடியோ, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவோட ராஜநாகம், இந்த பேரை கேட்டாலே நடுங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. பாம்பு வகைகள்லேயே மோசமான ஒரு பாம்பு அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா ராஜநாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மோசமான பாம்பு வகை இது. கிட்டத்தட்ட பாம்புகளே உணவா கொள்ற ஒன் ஆஃப் த பாம்பு இதுதான். இதுட்டேருந்து எந்த ஒரு பாம்பு இனமுமே தப்பிக்க முடியாது. இருந்தாலும் இதுக்கு சரிசமமா மோதக்கூடிய இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட பிளாக் மாம்பா அப்படிங்கிற பாம்பு இனம். பிளாக் மாம்பா அப்படின்னு சொன்னாலே பயம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் இந்த பாம்பை பார்த்து பயப்படுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட கருப்பு நிறத்துல இருக்கிற வாய்ப்பகுதி தான். ஆப்பிரிக்காவில் பிளாக் மாம்பா பாம்பு இனத்தை ஒரு தீய சக்தியா பாக்குறாங்க. ஆப்பிரிக்காவில் அதிக அளவிலான கொலைகள் இதால தான் ஏற்படுது. ஸோ இந்த இரண்டு பாம்பு இனத்துக்குள்ள சண்டை வந்தா யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க கம்பாரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். நீளம், லென்த், ராஜநாகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10லேருந்து 13 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இது ரொம்பவே பெரிய சைஸ் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனே 6 அடி தான். ஸோ 2 மனிதர்களை அடுக்கி வச்சா எவ்வளோ உயரம் இருக்குமோ அவ்வளோ உயரத்துக்கு அது வளரக்கூடியது. இப்போ பிளாக் மாம்பாக்கு வருவோம். பிளாக் மாம்பாவோட நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 8 அடி வரைக்கும் வளரக்கூடியது. 8 அடிக்கு மேலே ஒரு பிளாக் மாம்பா வளருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். அந்த அளவுக்கு எந்த ஒரு பாம்புகளும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அதிகபட்சமே 8 அடி தான். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீளத்தில் ராஜநாகம் தான் வந்து வெற்றி பெறுது. அடுத்தது வெயிட், எடை. உடல் எடையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ராஜநாகம் வந்து கிட்டத்தட்ட 13 அடி வரைக்கும் வளரக்கூடியது அப்படின்னு. அதோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடியது. இது மினிமம் வெயிட் தான். இதையும் தாண்டிய பெரிய பாம்புகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 6 கிலோ வரைக்கும் தான் வளரக்கூடியதாக இருக்கு. இப்போ அப்படியே பிளாக் மாம்பாக்கு வருவோம். பிளாக் மாம்பா என்னதான் பெரிய பாம்பா இருந்தாலுமே கூட ரொம்ப ஒல்லியான ஒரு பாம்பு தான் அது. அதோட எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.6 கிலோ வரைக்கும் இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கிலோ. இந்த பிளாக் மாம்பாக்கள் 8 அடிக்கு மேலே வளராது அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே வெயிட் இருக்கிறதுக்கு சான்ஸும் கிடையாது. வெயிட் கம்மியாக இருந்தாலுமே இந்த பாம்புகளால் வேகமாக நகர முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் இந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா தான் வந்து வெற்றி பெறுது. அடுத்தது ஆயுள் காலம், லைஃப் ஸ்பேன். ராஜநாகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கூட உயிர் வாழக்கூடியதாக இருக்கு. இது காட்டு பகுதியில் தான். இதே மனிதர்கள் பராமரிச்சாங்கன்னா இதையும் தாண்டி கூட வாழும். இதே பிளாக் மாம்பாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 12 வருடங்கள் வரைக்கும் தான் பதிவாகிருக்கு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிளாக் மாம்பாவும் உயிரோட இருந்தது இல்லை. இதுவே மனிதர்கள் பராமரிச்சா இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் மட்டும் எக்ஸ்ட்ரா வாழ முடியும். ஸோ ஆயுட்காலத்தை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து கிங் அப்படின்னா நம்ம கிங் கோப்ரா தான். நிற்கும் உயரம் பார்க்க போகிறோம், ஸ்டாண்டிங் ஹைட். பாம்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலையை தூக்கி தான் வந்து படம் எடுக்கும். இதை தான் நம்ம நிற்கும் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் இந்த 2 பாம்புகளையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்குது. ராஜநாகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 அடி வரைக்கும் எழுந்து நிற்கக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் இதுக்கு கொஞ்சம் ராஜநாகம் சிரமப்படணும், ஏன்னா இதோட வெயிட் கொஞ்சம் அதிகம். இதே பிளாக் மாம்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒல்லியான பாம்பு. இதுக்கு அந்த அளவுக்கு சிரமம் கிடையாது. இதால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 அடி வரைக்கும் எழுந்து நிற்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக பிளாக் மாம்பாவை பொறுத்த வரைக்கும் பறக்கும் பறவைகளை தான் வந்து குறி வச்சு தாக்கும். மரங்களில் பார்த்தீங்கன்னா இது பதுங்கி இருக்கும். பறவைகள் பறந்து வரும்போது தான் தாண்டி குதிச்சு அதை பிடிக்கும். இதுக்காக தான் இதோட உடல் வந்து இவ்வளோ மெலிதாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால தான் இந்த பாம்புகளால் அதிக உயரத்துக்கு எழுந்து நிற்க முடியுது. இந்த விஷயத்தில் பிளாக் மாம்பா தான் வெற்றி பெறுது. அடுத்தது விஷம், வெனம். விஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாம்புகளுமே பார்த்தீங்கன்னா சேம் விஷம் தான் கொண்டு இருக்கு. நியூரோடாக்சின், நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ராஜநாகத்துக்கு வந்து கணக்கு சரியாக வராது போல இருக்கு. அதிக அளவில் வந்து விஷத்தை வந்து வெளியிடுது. தேவையான அளவுக்கு மீறியே வந்து விஷத்தை வெளியிடுது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நியூரோடாக்சினை பொறுத்த வரைக்கும் 2 சொட்டுகள் இருந்தால் போதும் ஒரு மனிதனை கொண்டுடலாம். ஆனால் ஒரு ராஜநாகம் ஒரு வேளைக்கு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 1 அவுன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷத்தை வெளி செலுத்துது. கிட்டத்தட்ட இது 100 மனிதர்களை கொள்றதுக்கு போதுமான அளவுக்கு விஷம் ஒரு வளர்ந்த யானையை கொண்டுடும். அந்த அளவுக்கு விஷத்தை வந்து வெளி செலுத்துது. ஸோ நியூரோடாக்சின் மோசமான விஷம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவு அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலும் தாக்கு பிடிக்க முடியாது. இதே பிளாக் மாம்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அளவில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மில்லிகிராம் வரைக்கும் தான் வந்து விஷத்தை வெளி செலுத்துது. ஏன்னா ஒரு பறவைகளையோ இல்லை ஓடும் பிராணியோ கொள்றதுக்கு இந்த அளவுக்கு விஷம் இருந்தால் போதும். ஸோ இந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது நம்ம கிங் கோப்ரா தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெத் ரேட். எது அதிக அளவில் மனிதர்களை கொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ராஜநாகம் வந்து என்னதான் அதிக அளவு விஷம் இருந்தாலும் அது ரொம்பவே ஷையான ஒரு பாம்பு வகை. ரொம்பவே வெட்கப்படும். மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு அது திரும்பி கூட பார்க்காது. அவாய்ட் பண்ணிட்டு போக தான் பார்க்கும். அதே போல் ராஜநாகம் பொறுத்த வரைக்கும் தைரியம் அப்படின்னு சொல்லலாம். இது விஷத்தை பற்றி தான் பயமுறுத்தணும் அப்படின்னு கிடையாது. தன்னோட உடம்பை காட்டியே வந்து மனிதர்களை பயமுறுத்திடும். இதனால என்னவோ தெரியல ராஜநாகத்தால் வந்து ஏற்பட்ட கொலைகள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான்.
இதே பிளாக் மாம்பாக்கு வருவோம். பிளாக் மாம்பா பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் அதிக அளவிலான மக்களை கொள்றது இந்த பிளாக் மாம்பா பாம்புக்கு தான். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆன்டி வெனம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இந்த பாம்பால் கடிப்பட்டால் கண்டிப்பாக அங்கே மரணம் அப்படிங்கிற நிலைமை தான் இப்பயும் வந்து நிலவிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு வகைகள் ரொம்ப மூர்க்கத்தனமானது. தப்பிச்சு ஓடலாம் பார்க்காது, முதல்ல எடுத்தனே தாக்குதல் தான் நடத்தும். அதே போல் இந்த பாம்புகள் துரத்தி கடித்தது கூட சம்பவம் ஏற்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கோபக்கார பாம்பு வகை, ரொம்பவே பதற்றமான பாம்பும் கூட. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்களை கொள்றது அப்படிங்கிறது பிளாக் மாம்பா தான் வின் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக கம்பேரிசன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வருவோம். என்னதான் பிளாக் மாம்பா செம்மையான பாம்பாக இருந்தாலும் சரி, நல்ல விஷம் உள்ள பாம்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப தாக்குதல் நடத்தக்கூடிய பாம்பாக இருந்தாலும் சரி, ஒரு கிங் கோப்ரா அப்படின்னு எதிர்த்தாப்புல வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் கோப்ரா பாம்புகள் பாம்பு இனத்தையே வந்து உணவாக கொள்ளக்கூடியது. அந்த லிஸ்ட்டில் பிளாக் மாம்பாவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடல் எடையா இருக்கட்டும், வலிமையா இருக்கட்டும், விஷமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் டாப்ல இருக்கிறது கிங் கோப்ரா தான். ஸோ இந்த பாம்புகள் முன்னாடி பிளாக் மாம்பா அப்படிங்கிறது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போட்டியோட முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் மாம்பாக்கும் ராஜநாகத்துக்கும் சண்டை வந்தா கண்டிப்பா ஜெயிக்க போறது என்னவோ ராஜநாகம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புறோம். இதே போன்ற நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது